சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது? இந்த ராசிக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் 17 நாள் நீச்சமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் 13 நாள் அதாவது 6ஆம் இடத்தில் தன்னுடைய துலாத்தில் போய் அவர் ஆட்சி பெறுகிறார். இப்போ அந்த 17 நாளும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஆதலால் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால், ராசிநாதன் ஆட்சி நிலை பெறுவதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. சரி, தொழில் எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் பாருங்க, ராகு போய் அமர்ந்திருக்கிறார். எப்பவுமே ராகு பகவான் பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அவரு போய் 10ல் அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். நீங்கள் ஏனோ தானோன்னு தொழில் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் வரக்கூடிய கிளையண்ட்டோ இல்லை உறவினர்களோ நண்பர்களோ என்னங்க கடை நடத்துகிறீங்க, நாங்கள் காசு தரோம், போட்டு நீங்கள் நல்ல கடையை ரன் பண்ணுங்க, இருந்தாங்க அப்படின்னு சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயலிலும் காண்பித்து காசு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. இப்படி வசூலாகக்கூடிய காசு பணம் நீங்கள் ஏதோ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் வரும், பார்த்துக்கலாம், இதை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கட்சியில் பார்த்தா எல்லாரும் சொன்னவங்கெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வைங்க. அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் எப்படி அவங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழிலில் தானே போடுவீங்க. அப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ ரெட்டிப்பு வருமானம், இல்லை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதுவும் ரெட்டிப்பு வருமானம். அப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதாவது குரு உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ, அதாவது ராசிக்கு ரிஷப ராசிக்கு நல்லவர் அல்ல, இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னா எல்லாமே ஒரு பாக்கியமான ஒரு சூழல். நடக்காத காரியங்கள்லாம் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நடந்தேறி சக்ஸஸாக நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க, நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. அதையும் தாண்டி ஆன்மீகத்தில் ஒரு சிலர் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தைக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலம். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆதலால் உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் உயரப் போகிறது. அவரால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீக பயணம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். மற்றபடி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். சரிங்க, தொழிலை பற்றியே பேசுகிறீங்களே, நாங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? பாருங்க, 10ல் ராகு இருக்கார், சூப்பர். 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அது 10க்குடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். அப்போ 10க்குடையவனும் நல்ல நிலையில் இருக்கிறார்.
அதனால் இந்த அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம். அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டு காத்துட்டு இருப்பீங்க, இல்லை பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுவீங்க, இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு, லோன் கேட்டுட்ருக்கீங்க. இப்படி உங்களுடைய அனைத்து சகல சம்பத்தும், அதாவது நீங்கள் என்ன உங்கள் கோரிக்கையோ உங்கள் அபிலாஷையோ அதெல்லாம் நிறைவேறும். சூப்பரான காலகட்டம் இல்லைங்க. எதையும் தாண்டி நான் வெளிநாடு போகலான்னு பார்க்குறேங்க. அனுகூலமாக இருக்குமா பாருங்கள். 10 ராகு இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். நீங்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். சாதிக்கும் நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. உங்களை பொறுத்தவரை ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேங்க, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா கேட்கலாம் இல்லையா நீங்கள்? அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இன்னொரு நாட்டுக்கு கூட நீங்கள் பயணம் பண்ணி அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த ராகு பகவான் நல்லதே செய்வார். 10 இருக்கக்கூடிய ராகு. அதையும் தாண்டி 11 சனி வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது 11 எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலைன்னு உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டு இருக்கோம். அப்போது தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையும் ராகு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லைங்க. இந்த கருவிகள் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள், லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, இதை தாண்டி என்னென்னமோ அப்டேட்டில் வந்துன்னுக்குது. இது மாதிரி ராகுவனுடைய நிலை அப்படின்னும் பொழுது அந்த சாதனங்கள் தயாரிப்பாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், இதெல்லாம் நல்ல வியாபாரம் ஆகும். அதில் பயன்படுத்துபவர்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாதம் இந்த மாதம். இப்போ தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் சிறப்பாக இருக்கிறார். உச்சநிலை வருகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். இது இன்னும் சிறப்பல்லவா? அதனால் உங்களை பொறுத்தவரையும் பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. சிறப்பான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். கேது 4ல் இருக்கிறார். இது உண்மையிலேயே மைனஸ். மாத்திருஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும். பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சுக்கரனுடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அழகு ஒப்பனை நிலையங்கள், மற்றபடி அழகு சாதனங்கள் விற்பனையாளர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, நகைக்கடை, துணிக்கடை வியாபாரிகள், விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், இப்படி இவங்க எல்லாருக்குமே ஒரு உகந்த காலம், உகந்த நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் இது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கோல்டன் மந்த் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பு. பாருங்க, 3ல் குரு உச்சமடைகிறார். அவர் யார்? 11க்குடையவன் 3ல் அமர்ந்து உச்சமடைகிறார் என்று சொன்னால் நல்ல சம்பாத்தியம் இருக்கும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல டபுள் ப்ரமோஷன் கூட கிடைக்கும். ரெவன்யூ சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம்
7ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லணும். 7ஆம் இடத்துல முதல் 10 நாள் செவ்வாய் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 20 நாள் 7ஆம் இடத்தில் 7க்குரிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்லது நடக்கும். அதாவது ப்ரமோஷன், வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க தொழில் ரொம்ப பிரகாசமாக சம்பாத்தியம் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. அதாவது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு. திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல சுப பேச்சுவார்த்தை நடந்து திருமணத்துக்கான அடித்தளம், அதாவது நல்ல பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். சுப தன்மையில் முடியக்கூடிய நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரிஷபத்திற்கு ஐப்பசி 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் நீங்கள் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் செய்ய வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். ஆட்டோ, டாக்ஸி இது போல் போங்க. ட்ரெயின், பஸ்ஸுன்னு போங்க. அது ஏதாவது பிரச்சனைனா வேறு பஸ்ஸோ வேறு ஆட்டோவோ மாறி போகலாம். சொந்த வண்டி பாதியில் நின்று போகலாம். கடைசியில் வேலைக்கு போக முடியாத சூழல். ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அரை நாள் ஆயிடும்ல. அதனால் இந்த எச்சரிக்கை அந்த 3 நாளும் சந்திராஷ்டம நாள் ரொம்ப எச்சரிக்கை தேவை. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். இந்த ரிஷபராசிக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன, கேதுவை தவிர. அதனால் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம். இந்த ஐப்பசி மாதம் சாதிக்கும் மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.